ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் செட்டர். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாலேயே வந்துட்டு ஒரு பயங்கர ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூலி படத்தை பத்தி தான் பார்ப்போம். இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி டிக்கெட் டிமாண்ட்ஸ் அப்படி இருக்குது. தமிழ்நாட்டுல மட்டும் யூஸ்வலா இது மாதிரி இருக்கும். இந்த டைம் வந்துட்டு ஓவர்சீஸ்ல டிக்கெட் டிமாண்ட், அதர் ஸ்டேட்ல டிக்கெட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டிக்கெட் டிமாண்ட் அப்படி இருந்தது இந்த படம். அப்படி ஒரு ஹைப் இந்த படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கபாலிக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஹைப் இருக்கிற மூவி இதுதான். டிக்கெட் டிமாண்ட் சரி, எல்லாத்துலயும் சரி. ஏன்னா லோகேஷ் அண்ட் தலைவர் வந்து இணைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறனாலே ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. அது இல்லாம எல்சியூவா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது. இது வந்து நேற்று லோகேஷ் வந்துட்டு அவர் ட்விட்டர் பேஜ்ல போட்டுதான் இது வந்து ஜஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், இது எல்சியூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ரஜினிகாந்த் வந்துட்டு தேவா மேன்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேன்சன் வச்சுட்டு அமைதியா வந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் போன் கால் வருது. பார்த்தா வந்து அவரோட நண்பரான சத்யராஜ் இறந்துடுறாருன்னு சொல்லிட்டு, அந்த மரணத்துக்கு அப்புறம் அங்க போகும்போது அவருக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வருது. இது வந்துட்டு நேச்சுரல் டெத் மாதிரி தெரியல, இது ஏதோ பின்னாடி ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது பல திருப்பிடும் உண்மையெல்லாம் தெரிய வருது. இதனால இதை வந்துட்டு சத்யராஜ் கொன்னது யாரு, இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படிங்கறதா இந்த கூலி படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, சூப்பரா இருந்தது. சொல்ல வந்த விஷயத்த ஏதோ கொஞ்சம் பரபரப்பா கொண்டு போயிருந்தாங்க. அண்டு மாஸ் சீன்ஸ் எல்லாம் செட்டில்டா வச்சுட்டு ரைட்டிங்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா சோபின் கேரக்டரோட அந்த கேரக்டர் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. தலைவர் கூட ஸ்பீச் சொல்லியிருந்தா சோபின் கேரக்டர் வந்து கண்டிப்பா பேசப்படுவாங்க. உண்மையாலுமே செம்ம கேரக்டர் ரைட்டிங்கு. அது சில பல ட்விஸ்ட் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, சூப்பரா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். படம் எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்த்த எல்லா பாட்டும் முடிஞ்சு போயிருது. அந்த ட்விஸ்ட் எல்லாம் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிடுது. அப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குது, இன்டர்மிஷன் எல்லாம் பயங்கரமா இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து உட்காரலாம் அப்படின்னு பார்த்தா அங்க தாங்க படம் பிரச்சனையா இருந்துக்குது. லோகேஷோட போன படமான லியோவும் இதே தான் சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும், எக்ஸ்ட்ரானரியா இருக்கும், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப் இது சூனியம் என்னென்னமோ சொல்லி நம்மளே குழப்பிடுவாங்க, நரபலி அப்படி இப்படின்னு சொல்லி. இதுல வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்படி குழப்பல. இது வந்து என்ன பண்ணிட்டாங்க, பழைய படம் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொல்லிட்டு ஜெயிலர் படத்துல இருந்து ஒரு 4 சீனை தூக்கு, ஏஜென்டினா அந்த சீனர் இல்ல விக்ரம்ல இருந்து 2 சீனை தூக்கு, இது போறாது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜெயிலர் மாதிரி இந்த படத்துலயே சில பல கேமியோஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. உபேந்திரா அண்ட் அமீர் கான் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்துலயே ஒரு சின்ன கேமியோ மாதிரி. ஜெயிலர்ல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பக்காவா ஒர்க் ஆகும். இதுல வந்துட்டு உபேந்திரா கேரக்டர் கூட ஓகேங்க, சரி ஓகே ஏதோ ஒரு மாசம் வராருன்னு வச்சுங்க. ஆனா அமீர் கான் கேரக்டர் ஒண்ணு பண்ணாங்க பாருங்க, ஒரு பயங்கரமா தாகா தாகா தாகான்னு பில்டப் கொடுத்துட்டு கட்சியில பார்த்தா ஒரு துண்டு பீடிக்காக வந்துட்டு அந்த பீடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பீடி வாங்கிட்டு போறாருங்க. இதுதான் ஒரு கேரக்டர். 5 நிமிஷம் சொல்லியிருந்தாரு ஸ்பீச்ல, இது மாதிரி நான் கதை கூட கேட்கல, சம்பளம் கூட வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு கேரக்டர் இதுதான் சீன்னு சொல்லியிருந்தா சத்தியமா ஆலங்குரா சாங்னு போயிருப்பாரு. ஏங்க அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுங்க, தங்கல் 1000 கோடி பிகே எல்லாம் என்ன வசூல். அப்படிப்பட்ட ஆளு, எத்தனை அவார்டு, தாரேசன் பேர், எப்படிப்பட்ட ஆக்டரை கொண்டு வந்து ஒரு துண்டு பீடி சீனிக்காக நடிக்க விட்டு ரொம்ப ஒஸ்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தம் எனக்கு. ரொம்பவே எனக்கு காண்டான விஷயம் அதுதான். அண்ட் டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரிதான் நிறைய சீன்ஸ் ரிப்பீட்டேட்டிவா இருக்கு. இப்ப தலைவருக்கு 74 வயசு ஆகுது. சோ ஜெயிலர்ல என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 74 வயசு ஆளு அடிக்கிறத வந்துட்டு அவர் டைரக்டா ஃபைட் பண்ணாம வேற ஏதாவது ஒரு வித்தியாசமா சுத்தி இருக்கிறவங்க அடிக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு அண்டர் பிளே பண்ணிருப்பாங்க. இதுல வந்து அது கம்ப்ளீட்டா மிஸ் அவுட். எல்லாமே இவரே அடிக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு தெரியுதுங்க, அவர் டயர்டா இருக்காரு தெரியுது. சோ ஏன் அப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியல. 74 வயசு ஆளு என்னங்க எப்படி எல்லாம் பண்றீங்க புரியலங்க. ஓவராலா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கூலி வந்துட்டு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சொதப்பலான செகண்ட் ஹாஃபும் முடியுது. லியோ மாதிரியே தாங்க கிட்டத்தட்ட அவர் வீக்கஸ்ட் செகண்ட் ஹாஃபோட முடிக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தொடர்ந்து ரிப்பீட்டேட்டா நடந்துகிட்டே இருக்கு. மாஸ்டர்ல அந்த அம்பூர் ரசீன் அதனால ஒரு செகண்ட் ஹாஃப் கொலாப்ஸ் ஆகுது. இப்ப லியோல கம்ப்ளீட்டா வேற மாதிரி கொலாப்ஸ் ஆகுது. இது அதேதான் சேம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கொலாப்ஸ். ஸோ கண்டிப்பா இது பண்ணிட்டே ஆகணும். இந்த லாஜிக் மிஸ்டேக் ரொம்ப நிறைய இருக்கு. நான் சீனா சொன்னா உங்களுக்கு இதுவாயிரும். பட் நீங்க பாருங்க, ஓகேவான வாட்சுங்க, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போங்க. தலைவர் படம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.